வெல்கம் டு டிகே வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் மானாவோட சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். போன சாப்டரோட எண்டிங்கில் ஜூலியன் கேட்டிருப்பான், உனக்கு ஹெவன்லி டீமன் ஏவன் அப்புறம் ஹீரோ கிங் காஜினை பற்றி தெரியுமான்னு. அப்படியே ஜூலியன் கதையை கண்டினியூ பண்ணுற மாட்டான். இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லுவாங்க. ஒரு நாள் அந்த டேவன் ஜெயிலேருந்து தப்பிச்சான். ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்த அவன் டிம்மனோட போட்டிருந்த கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டதாக சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவன் 10,000க்கு மேலான மக்களை கொண்டிருக்காங்க. அதனால தான் அவனோட பேரை ஹெவன்லி டீமன்னு வரலாற்றில் குறிப்பிடதாக சொன்னான். ஆனால் இந்த பையன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நான் என்ன 500 வருஷம் ஃப்யூச்சருக்கு வந்துட்டேன்னா? இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவனுக்கும் காஜினுக்கும் என்ன ஒரு ஒத்துமைன்னு? அவங்க 2 பேருமே சைமன் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிலேயே இறந்துட்டேனே. அந்த சைமன் ஃபேமிலி என்ன கைவிட்டுட்டு காஜினை சூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் அந்த ஒரு கை டேவன் செத்ததுக்கப்புறம் காஜின் ஸ்வாட் எம்பரராக மாறிட்டாரு. இவனுங்க வரலாறு என்னமா கதை கட்டி விட்டுருக்கானுங்க. கிரேட் டீமன் நானு, அப்புறம் அந்த காஜின் ஹீரோ கிங்கா? அவனுங்க என்னைய வச்சு பயங்கரமா விளாண்டுருக்கானுங்க. அந்த சைமன் ஃபேமிலிய சும்மா விட மாட்டேன். உனக்கு தெரியுமா, ஹீரோ கிங் காஜின் அவரோட நண்பனான கிரேட் டீமன் டேவனை ரொம்பவும் லவ் பண்ணாரு. இதை கேட்கும்போது உனக்கு ரொமான்டிக்கா இருக்குல்ல? போதும், உன்னோட அந்த கேவலமான கதைகளை நிறுத்துறியா? இது எதுவுமே உண்மை இல்லை. நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஏன்னா இது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் வரலாற்ற கதை கட்டி விட்டுருக்கானுங்க. அப்படின்னா நீ அந்த காலகட்டத்தை சேர்ந்தவனா? ஆமாம். அப்போ நீ என்ன அவ்வளோ வயசானவனா? சரி சரி, ரொம்ப கோவப்படாதீங்க கிழவா. ஏதா இந்த வரலாறுங்கிறது ஜெயிச்சவங்க சொல்கிற கதையை வச்சு எழுதுறது தானே. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த காலத்து பசங்க எவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துடுறாங்க. ஒரு 13 வயசு பையன் இப்படி எல்லாமா பேசுவான்? ஹீரோ கிங் காஜின் அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பனான சன்ஸ்வாட் எம்பரரோட சேர்ந்து அந்த ஹெட் டீமன் டேவனை அழிச்சாரு. கொஞ்சம் ஹீரோ கிங் காஜினை பத்தி தெரியும். அது யாரு சன்ஸ்வாட் எம்பரர்? நான் அவனை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. ஓ, உனக்கு தெரியாதா? அவர் தான் அடன்கா ஃபேமிலியோட ஆன்சிஸ்டர். ஆஸ்லினா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த சின்ன பயலா? அவன் ஒருத்தன் தான் உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் இருந்தான். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் என்னைய மட்டும் ஆகணும்னு சொன்னான். ஆனால் நான் ஆச்சரியப்பட்டேன். என்னைய மட்டும் ஒரு கை இல்லாத ஒருத்தனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறதுக்கு என்ன இருக்குன்னு. என்னைய ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் ஆஸ்லின் ஒரு சில தடவை என்னைய பார்க்கறதுக்காக வந்தான். நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொன்னான். என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொன்னான். நான் கண்டிப்பாக உங்களை பார்த்து உண்மையில வெளிக்கொண்டு வருவேன்னு சொன்னான். அதுதான் அவன் என்னைய கடைசியாக பார்க்க வந்தது. அதுக்கப்புறம் அவன் என்னைய பார்க்க வரவே இல்லை. ஆஸ்லின் தான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பேட்ரியாக். அவர் எங்களுக்காக வாழ்க்கைக்கான ஒரு மிஷனை விட்டுட்டு போயிருக்காரு. அது என்னோட அச்சீவ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது. அச்சீவ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டதா? அது என்னது? அதுதான் சைமன் ஃபேமிலியை சர்பாஸ் பண்ணுறது. ஓ, உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஸ்லின் அந்த மாட்டம் ஒரு இதை விட்டுட்டு போயிருக்கானா? அவன் ஒருத்தன் தான் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நம்பினவன். இது ஒன்றும் கோயின்சிடென்ஸ் இல்லையே. ஆஸ்லின் பிளாங்கர் ஃபேமிலியை விட்டுட்டு அடன்கா ஃபேமிலின்னு ஒன்று புதுசாக உருவாக்கியிருக்காங்கன்னா, இந்த அடன்கா ஃபேமிலி உருவானதுக்கு காரணமே என்னைய பற்றின உண்மையை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக தானா? நான் இந்த ஃபேமிலியில் பிறந்ததுக்கான காரணம் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ அடன்கா ஃபேமிலியிலேருந்து வந்தவன். உன்னோட காலிங் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த மிஷின் முடிஞ்சிடும், அப்படித்தானே? அதே மட்டும் இந்த காலிங் முடிஞ்சுன்னா நீ உண்மையான கடவுளாக மாறிடுவியா? ஆமாம், அதுதான் உண்மை. என்னோட காலிங் முழுசாக முடிஞ்சுன்னா நான் முழு கடவுளாக மாறிடுவேன். அதுக்கப்புறம் நீ இந்த உடம்போட உண்மையான ஓனராக மாறிடுவேன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு முழு கடவுளாக மாறினதுக்கப்புறம் உனக்கு நிறைய பிளெஸிங்ஸையும் தர முடியும். இது ஒரு நல்ல டீல்ல? தேங்க்ஸ் ஆர்சலின். நான் இதுக்கப்புறம் நீ விட்டுட்டு போன மிஷினை நான் முடிப்பேன். நான் அந்த சைமன் ஃபேமிலியை சர்பாஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அடன்கா ஃபேமிலியோட உயரத்துக்கு நான் வருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அடன்கா ஃபேமிலியில் ஒருத்தனானா இந்த அடன்கா ஃபேமிலியோட டாப்புக்கு வருவேன். ஆனால் ஓல்டு மேன் எங்கே போகிறீங்க? நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னை ஓல்டு மேன் கூப்பிடாதன்னு. ஓ சரிப்பா, இருந்தாலும் நீ 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் தானே. அப்போ நீ உண்மையாலே ஓல்டு மேன் தான். என்ன சத்தம் அது? ஓ, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த காலத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சைமன் ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் இந்த பையனோட உடம்பு என்ன இவ்வளோ வீக்காக இருக்குது? இப்படியே போச்சுன்னா நான் கூடிய சீக்கிரம் செத்துருவேன் போல இருக்கே. இந்த பையனோட பாடியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு முதல்ல நான் மானாவை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறேன். என்னது இது? இந்த மான ஃப்ளோ? இதுக்கு வாய்ப்பே இல்லையே.
ஜூலியன், நீ எங்கே இருக்க? உடனே இங்கே வா. அட என்னப்பா, நல்லா தூங்கிக்கிற நேரத்தில் ஏன்ப்பா இப்படி எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணுற? ஆமாம், நீ எதுக்கா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கற்றுக்கல? எதுக்கா? ஏன்னா எனக்கு அந்த தகுதி இல்லை, அதனால தான் நான் கற்றுக்கல. அதுதான், எதனால நீ கற்றுக்கல? ஏன்னா நான் பிறக்கும்போதே என்னால் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அட முட்டா பயலே, உன்கிட்ட ஹெவன்லி எக்ஸோஸ்கெல்டன் இருக்குடா, அப்புறம் ஏன் நீ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கற்றுக்கல? என்னது ஹெவன்லி எக்ஸோஸ்கெல்டனா? அப்படின்னா என்னப்பா? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சாதாரண மனுஷங்களால அவங்களோட மானாவை அவங்களோட ஹார்ட்ல மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனால் இந்த ஹெவன்லி எக்ஸோஸ்கெலிட்டன் பாடி இருக்கவங்களால மானாவை அவங்க உடம்புல எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உதாரணத்துக்கு உன் உடம்புல உள்ள எலும்பு எல்லாத்துலேயும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதனால நீ மானாவை என்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஓ, அப்படி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கா? இதோட இம்பார்ட்டண்ட்டை நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீ ஹீரோ கிங்னு சொல்கிறியே காஜின், அவனும் இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் பாடியை ப்ரொசஸ் பண்ணியிருந்தான். அதனால தான் அந்த டயத்தில் அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தான். இப்படின்னு சொல்கிறதோடையே இந்த 3rd சாப்டர் இங்கேயே ஓவர் ஆகுது. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ காய்ஸ், பை பை, see you all.